கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நாம் தியானித்து விட்டு இன்று ஜெப வேளையிலே கடந்து செல்ல இருக்கிறோம். பாருங்கள், இன்று நம்முடைய சமூகத்திலே, நம்முடைய சக மனிதர்கள் மத்தியிலே எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ குழப்பங்கள், சஞ்சலங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சாரார் எப்படி வாழ்கிறார்கள்னா, அவர்களுக்கு எல்லாம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, பட்டம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, பணம் இருக்கிறது, மாட மாளிகைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சமாதானம் இல்லை. எத்தனையோ பேர் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மனிதர்களுக்கு எத்தனையோ ஆஸ்திகள் இருந்தும் சாப்பிட முடியாமல் இருக்கிறவர்கள், எத்தனையோ சொகுசு வசதிகள் இருந்தாலும் தூங்க முடியாமல் இருக்கிறவர்கள் நம் மத்தியிலே காணப்படுகிறார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயா 26 அதிகாரத்திலே 3 வசனத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவர் அவர்களை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்ளுவார். எல்லா இடங்களிலும் சமாதானம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, சொந்த வாழ்க்கையிலே, எல்லாவற்றிலும் என்ன இருக்கிறதோ இல்லையோ அதை பற்றி காரியம் அல்ல, சமாதானத்தோடு வாழுகிற கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். எப்ப கொடுக்கிறார், யாருக்கு கொடுக்கிறார் பாத்தீங்கன்னா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்ளுவீர் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அவரை உறுதியாய் பற்றி கொண்டவர்களாய், அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாய், அவரையே நம்பி இருக்கிற இந்த ஜெப வேளையிலே இணைந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை அவர் பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்ளுவார். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. அதனால் தான் 9 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. எனக்கு இருக்கிற என் ஆவியால் அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். பக்தன் இப்படியாக சொல்லுகிறார், அதிகாலையில் உம்மை தேடுகிறேன், எனக்குள்ளே இருக்கிற ஆவியினால். என் ஆத்துமா இரவு நடு இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்ளுவார்கள். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு, கர்த்தருடைய காரியங்கள் பூமியிலே நடக்கும் பொழுது பூச்சக்கரத்து குடிகள் என்ன செய்வாங்களாம்? நீதியை கற்றுக்கொள்ளுவார்கள். கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சையாயிருக்கிறது என்று வாஞ்சித்து அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் பாருங்க, எத்தனை விசேஷமான காரியங்கள், எத்தனை பாருங்க பெரிய பெரிய காரியங்களை இருக்கிறவர்கள் கூட அவர்கள் சமாதானமாய் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, சமாதானம் இல்லை. எத்தனையோ வசதிகள், எத்தனையோ சௌக்கியங்கள், எத்தனையோ சுகவாழ்வு வாழ வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தாலும் சாப்பிட முடியவில்லை, தூங்க முடியவில்லை, படுக்க முடியவில்லை, நிம்மதியாக இருக்க முடியவில்லை என்ற ஜனங்களை நாம் அநேகமாக பார்க்கிறோம். நன்றாக நீங்க பார்த்தீங்கன்னா இப்படி அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், 20 சங்கீதத்தை இன்று நாம் தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், 7 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். சிலர் ரதங்களை குறித்தும், தங்களுக்கு இருக்கிற ரதங்கள், தங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகள், வசதிகள், அதிகாரங்கள் எல்லாவற்றையும் குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ, ஹல்லேலூயா, நீங்களும் நாங்களுமோ என்ன செய்கிறோம்? நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா. எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள். நீங்க எதை குறித்து மேன்மை பாராட்டுகிற பிள்ளைகளா இன்று கூடி வந்திருக்கிறீர்கள்? கர்த்தருடைய நாமத்தை குறித்தோ மேன்மை பாராட்டுவோம். 2 குரூப் இங்க இருக்கிறாங்க. ரதங்களை குறித்தும் தங்கள் பதவிகள், பெருமைகள், பணங்கள், சௌக்கியங்கள், எல்லா மகிமைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிற ஒரு கூட்டம் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிற கூட்டம். என்னங்க நடக்குது? 8 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டினவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ, ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள்.
கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை கைவிடவே மாட்டார். பாருங்க, 1ஆம் வசனத்திலே, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது விண்ணப்பத்திற்கு பதில் அருளுவாராக. ஆபத்து நாளிலே கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்திற்கு ஜெபத்திற்கு பதில் தருவார். யாக்கோபின் தேவனுடைய நாமம் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனில் இருந்து உங்களை ஆதரிப்பார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை அற்புதமான காரியம்! எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அப்படியே பாருங்க, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து, அவர் தம்முடைய வல்லமையை, சக்தியை, அற்புதங்களை செய்கிற காரியங்களை காண்பித்து, தமது பரிசுத்த வானத்தில் இருந்து அவருடைய உங்களுடைய என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய விண்ணப்பத்திற்கு பதில் அருளுவார். கைவிடவே மாட்டார். மறந்து விடாதிருங்கள். எத்தனை ஒரு அற்புதமான கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, பயப்படாதீர்கள் எந்த சூழ்நிலையிலும். பாருங்க, கடைசி வசனத்திலே, கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நீங்க கூப்பிடுகிற உங்கள் சத்தத்திற்கு செவி கொடுப்பார். உங்களை கைவிடவே மாட்டார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை பிரச்சனை இருந்தா என்ன, எத்தனை குழப்பங்கள் மத்தியில் நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தால் என்ன, எத்தனையோ சிக்கல்கள், சிரமங்கள், ஐயா தத்தளிப்பின் பாத்திரத்தை கையிலே வைத்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருந்தாலும் என்ன, உங்களுக்கென்று ஒரு நாள் வருகிறது. உங்களுக்கென்று ஒரு நாள் வருகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவரை, இந்த கர்த்தரை, இந்த இம்மானுவேலரை, நம்மோடு இருக்கிற, என்றென்றும் நம்முடனே இருக்கிற மாறாத நல்ல கர்த்தரை நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு, ஐயா உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாய் இருக்கிறபடியினால், அவரையே நம்பி இருக்கிறபடியினால், உங்களை பூரண சமாதானத்துடன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் காத்துக் கொள்ளுவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. இந்த அருமையான இரவு வேளையிலே இந்த ஜெபத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிப்போம். அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபியுங்கள். தேசத்திற்காக ஜெபியுங்கள். ஐயா உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபியுங்கள். உங்கள் தெருவிலே, உங்கள் வீட்டிலே, உங்கள் பகுதிகளிலே இருக்கிறவர்களுக்காக, தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக ஜெபியுங்கள். இந்த ஜெபங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே மிகவும் பிரீதியாய் இருக்கும். கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்திற்கு நிச்சயமாய் பதில் கொடுப்பார். அருமையான தேவ பிள்ளைகளை, கண்களை மூடிக்கொள்ளுங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வருகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம் என்று சொல்லி, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடைய என் அன்பு சகோதர சகோதரிகள் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால், ஐயா இவர்கள் இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் பூரண சமாதானத்தோட காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்வேன் என்று வாக்குரைத்த தேவன், ஐயா இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் ஆதரித்து பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் வந்திருக்கிற எத்தனையோ குழப்பங்கள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ உபத்திரவங்களில் இருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்கள் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் அல்ல, உம்முடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிற இந்த அற்புதமான பிள்ளைகள் ஓ லார்ட் எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படியாய் இவர்கள் உமக்கே காத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளும் அவருடைய குடும்பங்களும் ஐயா உமக்கே காத்திருக்கிற இவர்கள் புது பலன் அடைந்து புதிய நன்மைகளை, புதிய கிருபைகளை, ஐயா புதிய ஆசீர்வாதங்களை, புதிய நல்ல செய்திகளை குடும்பத்திலே பெற்று உயர உயர கழுகுகளை போல ரெக்கைகளை அடித்து பறக்கிற அனுபவங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே கர்த்தாவே, நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய அன்பு பிள்ளைகளை நீர் ரட்சிக்கிறீர் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய வலது கரம், ஓ லார்ட் உம்முடைய வலது கரம் பராக்கிரமங்களை செய்கிற, அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற உமது வலது கரத்தை நீர் காண்பிப்பீராக, ரட்சிப்பீராக, விடுவிப்பீராக. எந்த பிரச்சனையில் இருந்தால் என்ன, தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பரிசுத்த வானத்தில் இருந்து என் தேவனே இந்த பிள்ளைகளின் கூப்பிடுதலுக்கும் வேண்டுதலுக்கும் விண்ணப்பங்களுக்கும் நீர் பதிலருளுகிற தெய்வமாய் இருக்கிறபடியினால் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ரட்சியும். ஐயா எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ ஆபத்துகள், இன்னும் தீராத எத்தனையோ பிரச்சனைகளோடு தொடர்ந்து உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே இவர்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா நீர் செவி கொடுப்பீர்
கொடுப்பீர் என்று அறிந்திருக்கிறோம். இப்பொழுதே இன்றே நீர் இவர்களுக்காக வழக்காடும்படியாய், யுத்தம் செய்யும்படியாய், ஐயா இவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கும்படியாய் உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் கடந்து செல்லுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மகிமையின் கரம் சூழ்ந்து கொள்ளட்டும் ராஜா. உம்முடைய அனுக்கிரகம் இறங்கி வரட்டும் ராஜா. ஓ, இவர்கள் இருக்கிற எல்லா ஆபத்துகள் சிக்கல்களில் இருந்து என் தேவனாகி கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்கள் அப்பா உம்முடைய இரட்சிப்பினால் மகிழ்ந்து, நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களினால், நீர் கொடுக்கிற செழிப்பினால், நீர் கொடுக்கிற ஓ லார்ட் அன்பின் ஐஸ்வரியத்தினால், சமாதானத்தினால் இவர்கள் மகிழ்ந்து, இவர்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே நாங்கள் கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றினபடியினால், எங்கள் வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றினபடியினால் எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோம் என்று உமக்குள்ளே மகிழ்ந்து களிகூறத்தக்கதாக சங்கீதம் 20:5 சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் நிறைவேறும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் ஐயா இவர்களுடைய மன விருப்பத்தின்படியே செய்து, இவர்கள் அப்பா வேண்டுதல் விண்ணப்பங்கள் ஜெபங்களை நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்கள் எங்கே எங்கே இவர்கள் பிள்ளைகளும் இவர்களும் அகப்பட்டிருக்கிறார்களோ, என் அன்பு சகோதரிகள் எந்த பிரச்சனையில் அகப்பட்டிருக்கிறார்களோ, இன்றே அந்த விடுதலைக்கான மாற்றங்கள் தொடங்கட்டும். அவர்கள் வளர்ச்சிக்கான மாற்றங்கள் இன்றே தொடங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த இரவு வேளையிலே இவர்களுக்கு விரோதமாய், இவருடைய மேன்மைக்கு மகிமைக்கு உயர்வுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா விதமான சத்துருவின் அந்தகார திட்டங்களும், எல்லா அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும், இவர்களுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா எதிர்ப்பு சக்திகளும் வீணாய் போகும்படியாய் ஐயா ஸ்தோத்திரம் டாடி, நன்றி செலுத்துகிறோம். உங்க கரத்திலே பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை, ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நாமத்தினாலே இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும், பாதுகாக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் இவர்களை மேன்மைப்படுத்துவீராக, நல்ல சாட்சிகளாய் எழுப்புவீராக. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் உங்களை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நல்ல வாழ்க்கைகள், நீங்கள் மகிழ்ந்து களிகூற வேண்டிய வாழ்க்கைகள் தொடங்கும். கர்த்தர் அந்த வேலைகளை எப்ப ஆரம்பிக்கிறாரு, அது எப்ப முடியும், எப்படி ஆரம்பிக்கிறார் என்று நமக்கு ஒருவேளை தெரியாது. ஆனால் நிச்சயமாய் உங்களை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவார். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் உங்கள் குடும்பத்தோடு.